பிழையாக பங்கிட்டு இருக்கிறார், இஸ்லாத்துக்கு முரணாக பங்கிட்டு இருக்கிறார் என்றால் எங்களுடைய மார்க்கம் அந்த இடத்தில் சொல்லக்கூடிய அந்த விதத்தில் நாங்கள் பிரித்து கொடுப்பது இஸ்லாத்தை நேசிப்பதற்கு அடையாளம். அப்படி அல்லாமல் ஒருவர் நினைக்கிறார் என்னுடைய சொத்தை இழக்க முடியாது, என்னுடைய சொத்தை நான் இழந்தால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பாதி ஒரு சொத்து செல்வம் என்னை விட்டு கலந்து விடும் என்ற அந்த உணர்வோடு ஒருவர் இஸ்லாத்தை புறந்தள்ளிவிட்டு அவருடைய ஆசைக்கு முன்னுரிமை வழங்குவார் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை நேசிக்கக்கூடியவர் கிடையாது, அவர் இஸ்லாத்தை பார்க்கக்கூடியவர் கிடையாது. இப்படிப்பட்டவர் தான் ஃபத்வா கட்டு தெரியும். அவர் செய்கின்ற செயலை நியாயப்படுத்துவதற்கு ஒவ்வொருவரிடத்திலும் ஃபத்வா கேட்கிறார். உதாரணமாக உமர் அலி அல்லாஹ் அவர்களுடைய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதர் உமர் அலி அல்லாஹ் அவர்களிடத்தில் வந்து முறையிட்டவுடன் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கேட்டார்கள், இந்த விடயத்தை நீ அபூபக்கர் அலி அல்லாஹ் அவர்களிடத்தில் முறையிட்டீரா, ஹலீஃபாவிடத்தில் முறையிட்டீரா? ஆமாம், நான் முறையிட்டேன் என்று சொன்னவுடன் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய ஆசைக்காக வேண்டி அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனை வைத்து அந்த சொன்ன அந்த சட்டத்தை உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் நீ என்னிடத்தில் வந்து வேறு ஏதாவது சட்டம் இருக்கிறதா என்றால் நீ ஆராய்கிறாய். நான் பேச மாட்டேன், என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த வாள் தான் பேசும் என்று சொல்லி அனுப்புகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எப்பொழுதும் தான் நாங்கள் எங்களுக்கு ஏற்றதை போல மார்க்கத்தை வளைத்துக் கொள்ளும், மார்க்கத்தில் எங்களுக்கு எங்களின் பக்கம் மார்க்கத்தை திருப்புவது என்பதோ எங்களை ஒரு இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாக எங்களை மாற்ற முடியாது. இஸ்லாத்தை நேசிக்க வேண்டுமா? நீங்கள் கொடுக்கக்கூடிய பண்பு இருக்க வேண்டும், அதற்காக வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டும், கற்பதற்கு நீங்கள் நேரத்தை கொடுக்க வேண்டும், அதன் மூலமாகத்தான் நீங்கள் அதை அடைந்து கொள்ள முடியும். ஆகவே தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு கொடுத்து இறை உணர்வோடு வாழ்ந்து இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்தி வாழ்கிறாரே, இவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வழி என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கையை இலகுபடுத்தி இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய விடயத்தில் ஈடுபடக்கூடிய ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால், அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹ்வை நேசித்து தொழுகிறார் என்று சொன்னால் அவர் தொழுவதற்கு மிக இலகுவாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தார். அவர் வெறுத்து வரமாட்டார், பள்ளிக்கு உணர்வோடு வருவார். ஒரு ஏழைக்கு கொடுக்கிறாரா, அல்லாஹ்வை நினைத்து கொண்டு கொடுக்கிறாரா, அந்த கொடுக்கின்ற அந்த பழக்கத்தை அல்லாஹ் அவருக்கு இலகுபடுத்தி விடுவார். மற்ற மனிதரோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறாரா, இஸ்லாத்தை பின்பற்றுகிறாரா, அவருக்கு இஸ்லாத்தை பின்பற்றுவதை இலகுவாக்கி விடுவார். அதுதான் அது. அதே போல எவர் பகீலாக கஞ்சத்தனமாக வாழ்ந்து எனக்கு என்னுடைய செல்வம் என்னை பாதுகாக்கும் என்ற அந்த உணர்வோடு இந்த மார்க்கத்தையும் பொய்ப்படுத்தி வாழ்ந்தால் அல்லாஹ் ஒரு உண்மையை சொல்லுகிறான், கஷ்டத்தை இலகுவாக்கி கொடுக்கும். உதாரணமாக போதை பாவிப்பது என்பது உடம்புக்கு கேடு, இதன் மூலமாக எங்களுடைய உடம்பில் நோய் கொள்ளும் என்பது எங்களுக்கு தெரியும். என்று தெரிந்தும் ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை பாவிப்பது என்பதை அவர் இலகுவாக செய்து விடுவார். அந்த கஷ்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு இலகுவாக ஆக்கி கொடுத்துள்ளார். ஒருவர் பாவம் செய்கிறார் என்று சொன்னால், அந்த பாவத்தை விரும்பி செய்கிறார் என்று சொன்னால், அந்த பாவத்தை அவருக்கு இலகுவாக்கி கொடுத்துள்ளார். அவருக்கு நாங்கள் கஷ்டத்தை இலகுவாக்கி விடுவோம். அதுதான் அதனுடைய அர்த்தம். கஞ்சனாக இந்த உலகத்தில் வாழுகிறாரா, ஜகாத்து கொடுக்காமல் வாழுகிறாரா, அவருடைய அந்த பண்பை அல்லாஹ் அப்படியோ வைத்து வைப்பார். அல்லாஹ்வுடைய உணர்வில்லாமல் வாழுகிறாரா, அப்படியோ அவருக்கு அந்த உணர்வில்லாத வாழ்க்கை இலகுபடுத்தி கொடுக்கப்பட்டுவிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் இந்த சூறாவில் தொடராக சொல்லுகிறான், அதாவது யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய அந்த உணர்வோடு இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய அந்த பண்போடு எவர் வாழுகிறாரோ அவருக்கு சொர்க்கத்தை வழங்குவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய தொடரான இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான்.
இவ்வாறு இவர் சேர்த்து வைத்த இந்த பணங்கள் இருக்கிறது, இவருக்கு எந்த ஒரு பிரயோசனத்தை கொடுக்காது. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் விழுகின்ற போது அவனுடைய செல்வம் எந்த ஒரு பயனையும் கொடுக்காது. அவன் பெரிய ஒரு பிரச்சனையில் விழுகிறான் என்று சொன்னால், பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்கிறான் என்று சொன்னால், அந்த இடத்தில் அவனுக்கு செல்வம் அவனுக்கு எந்த ஒரு பிரயோசனத்தை கொடுக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, செல்வந்தர்களாக வாழுகிறார்கள். அவர் ஒரு நோய்வாய்ப்படுகின்ற போது அவருடைய மக்கள் அவர்களுடைய சொத்துக்களை பிரித்து கொடுத்ததற்கு பிறகு அந்த மக்கள் பிரச்சனைப்படுத்துகிறார்கள். என்னுடைய சொத்தை நான் உங்களுக்காக வேண்டி செலவழிக்க மாட்டேன். அவருக்கு எந்த ஒரு வகையிலும் அந்த செல்வம் பகீலாக வாழ்ந்தார் என்று சொன்னால் அவருக்கு அது உதவாது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னா அலைனா லல் ஹுதா, நாங்கள் தான் நேர்வழியை மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்கள். இன்னா லனல் ஆகிரத்து வல் ஊலா, அதே போல இந்த உலகமாக இருக்கலாம் மறுமையாக இருக்கலாம், இது அனைத்தும் எங்களுக்குரியது என்று சொல்லிவிட்டு ஃபஅன்தர்துகும் நாரன் தலல்லா, அதாவது கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நரக நெருப்பை உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா, அந்த நரக நெருப்பில் யார் விழுவார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் கஞ்சனாக வாழ்ந்து அல்லாவை மறந்து செல்வம் தான் என்னுடைய வாழ்க்கை என்று வாழ்ந்து மறுமையை அப்படியோ பொய்ப்பித்து வாடுகிறாரா, இவர் மூதேவியாக நரகத்தில் நுழைவிக்கப்படுவார். அதே போல உலகத்தில் யார் நல்ல முறையில் ஜகாத்து கொடுத்து தன்னுடைய செல்வத்திலிருந்து மற்ற மனிதருக்கு கொடுத்து அல்லாஹுடைய பாதையில் நேரத்தை காலத்தை அதே போல தன்னுடைய சொத்துக்களை செல்வங்களை கொடுத்து இந்த உலகத்தில் ஒரு மனிதர் வாழுகிறாரா, அல்லாஹ் சொல்லுகிறான், அவரை நரகத்திலிருந்து அல்லாஹ் அப்படி தடுத்து விட்டான், அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே இப்படி கொடுக்கக்கூடிய அவருடைய உள்ளம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இவர் கொடுக்கின்ற போது யாருடைய உதவியையும் எதிர்பார்க்க மாட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எப்படி இருந்தார்கள்? அடிமைகளை விடுதலை செய்கின்ற போது தகப்பனார் கேட்டுகின்ற அந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், இவர்களிடத்தில் எந்த ஒரு எதிர்பார்ப்பை நான் எதிர்பார்க்கவில்லை, அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன் என்ற அந்த உணர்வு தான் இந்த மனிதனுக்கு இருக்கும், கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு. ஆகவே தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்துக்காக வேண்டிதான் அவர் இந்த உலகத்தில் ஒரு செயலை செய்வார் என்பதை அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே தான் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது அல்லாஹ் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பு தான் அத்தா என்ற பண்பு. கொடுக்க வேண்டும், அல்லாஹுடைய பாதையில் கொடுக்க வேண்டும், நேரத்தை கொடுக்க வேண்டும், காலத்தை கொடுக்க வேண்டும், செல்வத்தை கொடுக்க வேண்டும், உடல் உழைப்பை கொடுக்க வேண்டும். எல்லா விடயத்திலும் அல்லாஹுடைய பாதையில் இஸ்லாத்துக்காக வேண்டி நாங்கள் கொடுத்தால் இறை உணர்வு எங்களிடத்தில் வந்துவிடும். மார்க்கத்தை எச்சந்தர்ப்பத்திலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கொடுக்கின்ற பண்பு ஒரு மனிதனிடத்தில் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விடயத்தையும் இலகுபடுத்தி கொடுப்பான் என்பதைத்தான் இந்த சூரா எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே தான் இதன் மூலமாக நாங்கள் பயன்பெற்று கொடுக்கக்கூடிய அந்த பண்பை எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களுக்கு தந்து சுவர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.